பாக்கு இதை இப்பெல்லாம் யாரும் ரொம்ப பார்த்ததில்ல. ஏன்னா கல்யாண வீட்டு அண்ட் ஹோட்டல்ஸ்ல கூட பீடாக்கு இப்போ பாக்கு வைக்கிறது இல்ல. ஒன்லி ஸ்வீட்டை தான் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பாக்கை தான் இப்போ தோப்புல போய் நான் பறிக்க போறேன். வீட்ல இருந்து கிளம்பி தோப்புக்கு போறதுக்குள்ள ஆல்ரெடி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவேஸ் நம்மளும் பாக்கு பறிக்க அப்பாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போயிட்டோம். ஆக்சுவலா பாக்கு மரத்தை கமுகு மரம்னு எங்க ஊர்ல சொல்லுவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்க ஊர்ல என்ன நேம் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர்ல வந்து ஒரு அண்ணன் தான் இந்த பாக்கெல்லாம் பறிச்சு தரது. தோப்புல இந்த கமுகு மட்டும் இல்ல, தென்னை மரம், பனைமரம், வாழை மரம், கொல்லா மரம், பலாமரம் அப்படின்ட்டு எக்கச்சக்க மரங்கள் இருக்கு. இந்த மாதிரி புல்லுக்குள்ளேயும் ஏதாவது பாக்கு ஒளிஞ்சு கிடக்கும். அதனால அங்கேயும் கொஞ்சம் தேடி பார்க்கணும். எல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி மூடை கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு எங்க அப்பா. கிட்டத்தட்ட இதுல ஒரு 1000 பாக்குக்கு மேல இருக்கும். ஆனா கிலோ வெறும் 50 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. இவ்வளவு பறிச்சுமே அமௌண்ட் பெருசா ஒன்றும் கிடைக்காது, கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா விவசாயத்துக்கு அவ்வளவுதானே கொடுப்பாங்க. இன்னும் வீடியோ முடியல. இன்னொரு தோப்புலயும் நிறைய பாக்கு பறிக்கணும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க தோப்பு. வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த தோப்பு இருந்தாலுமே பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அங்க போறேன். இங்க போனதுமே சக்கமரம் இருக்கு ஃப்ரெண்ட்லியே. அண்ட் இங்க மெயினா தேன் எடுக்கிறதுக்கு தேன் கூடு நிறைய வச்சிருக்காங்க. முன்னாடி நான் இங்க வரும்போது ஒரு மூங்கில் காடே இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாத்தையும் வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு சின்ன கண்ணு தான் நிக்குது. அண்ணாச்சி கண்ணு வேற இருக்கு. இப்பதான் பாக்குறேன் எங்க அண்ணாச்சி வேற இருக்குதான்னு. பக்கத்துலயே அழகான ஒரு கிணறுமே இருக்கு. அப்படியே இந்த தோப்புலயும் பாக்கு பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில மரத்துல இருந்து பாக்க கீழே கொண்டு வர முடியல கையில, அதனால கீழே போட்டுட்டாங்க. நம்ம அதை பறக்கிதான் ஆகணும். அப்படியே எல்லா பாக்கையும் எடுத்துட்டு ஃபைனலா என் வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இனி எல்லாத்தையும் சந்தையில கொண்டு போய் விற்கணும். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த மாதிரி மோர் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.